அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் உங்கள் அனைவருக்குமே மிகவும் ஒரு பயனுள்ள விஷயமாக தாங்க இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9/1/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி பிரதோஷமும் சேர்ந்து வருதுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதாவது இன்று இந்த தெய்வத்தை நம்ம வணங்குவதன் மூலமாக சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதமும் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். கோடி கடன் பிரச்சனை இருந்தால் கூட ₹1 கூட கடன் இல்லாத வாழ்வே வாழ்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதே போல் தொழிலில் வருமானம் இல்லை, தொழில் வளர்ச்சி ஏற்படலை, தொட்டது எதுவுமே விருத்தியாம்சமாக மாட்டேங்குது, வேறு ஏதாவது பில்லி சூனியம் ஏவல் கெட்ட நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருந்தாலுமே கூட இதை நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி அதிகரிக்கும். செல்வ நிலைக்கு குறைவில்லாமல் 24 மணி நேரமும் பணம் புழக்கம் உங்கள் வீட்டில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ₹1 கூட செலவு கிடையாதுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அது என்ன வழிபாடு அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அது கூடவே வராகி அன்னையுடைய மிராக்களை பார்த்தரலாம். இந்த இமேஜில் பாருங்கள், அம்மாவோட கண்கள் எந்த அளவுக்கு தத்ரூபமாக ஸ்ரீ வராக முகத்தோட அம்மா அழகாக ஒரு சகோதரி வீட்டில் தீப ஒளியில் காட்சி கொடுக்குறாங்க. அந்த விளக்கில் பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மெய் சிலிர்க்கிற அனுபவமாக தான் இருக்குது. நம்பிக்கையோடு தொடர்ந்து அன்னையை வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்களை அம்மா தீர்த்து வைப்பாங்க. அதே போல் நம்ம சேனலில் சொல்கிற ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளையும் நம்பிக்கையோடு செஞ்சதின் பலனாக ஒரு சகோதரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வரவேண்டிய பணம் 3 லட்சம் அவங்களுக்கு கைக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்கும்போது. இதே போல் உங்களுடைய பிரார்த்தனையும் நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் நான் சொல்லக்கூடிய எல்லா பதிவுகளும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 100% பலன் தரும். அதனால் உங்களால் முடிஞ்சதை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். அதே போல் இன்றைய பதிவில் பார்க்க போகிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கோடி கடனாக இருந்தாலும் அடையுங்க. அதே போல் வருமான விருத்தி ஏற்படும், தொழில் வளர்ச்சி ஏற்படும். 24 மணி நேரமும் நம்ம வீட்டில் பணப்புழக்கம் இருக்கும், வறுமை என்பதே இருக்காது. இதை நம்பிக்கையோடு செய்கிற பட்சத்தில் சில பேருக்கு எடுத்த காரியங்கள்லாம் தடைப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணுவதன் மூலமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்வை இது ஏற்படுத்தி தரும். இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அகல் விளக்கு நமக்கு தேவைப்படும். கடுகு எண்ணெய் இப்போ எல்லா கடைகளிலுமே கிடைக்கிது. கடுகு எண்ணெய் கிடைச்சதுன்னா ரொம்ப விசேஷம். சப்போஸ் கடுகு எண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு 3 பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா எருக்கம் இலைகள் 11 தேவைப்படுங்க. எருக்க இலை தான் கண்டிப்பாக தேவைப்படும். சப்போஸ் உங்களுக்கு எருக்க இலை கிடைக்காத பட்சத்தில் அரச இலைகளை 11 எடுத்துக்கோங்க. முதல்ல ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எருக்க இலை தான். எருக்க இலை கிடைக்காத பட்சத்தில் இன்னொரு அரச இலை எடுத்துக்கோங்க. இந்த அரச இலையும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் கிழியாமல் கொள்ளாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதே போல் இயற்கை இலையாக இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக எந்த இடத்துலையும் கிழியாமல் கொள்ளாமல் இருக்கிறது போல் நீங்கள் எடுத்துகிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் கோயில் இருந்துச்சுன்னா இன்றைக்கி கண்டிப்பாக இந்த வழிபாடை பண்ணுங்கங்க. எல்லா ஊரிலுமே ஆஞ்சநேயர் கோயில் இல்லாத ஊர் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த வழிபாடை உங்களால் முடிஞ்சதுன்னா ஆஞ்சநேயர் கோயிலில் போய் பண்ணுங்கள். ஆஞ்சநேயருக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க பாருங்கள், சுத்தமான அகல் விளக்கில் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடுகெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி ஏற்றி வச்சுடுங்க. நீங்கள் 3 பச்சை கற்பூரமும் 2 கிராம்பு வச்சுருக்கீங்க பாருங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த 2 கிராம்பை அந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள், அதில் போட்டுடுங்க. 3 பச்சை கற்பூரம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே கையில் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் யாருக்கு கடன் பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, யாருக்கு அதிக பிரச்சனை இருக்கோ அவங்களுடைய தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ஒரு கருப்பு
கருப்பு கயிறு நம்ம அருணா கயிறு கட்டுவோம் பாருங்கள், அது வந்து கடைகளில் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து யாருக்கு பிரச்சனை இருக்கோ, கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை வருமானம் இல்லாமல் இருக்குது, தொழில் வளர்ச்சி ஏற்படாமல் இருக்குது, அவங்கள வந்து நீங்கள் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் அந்த எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கயிறு எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹனுமன் கோயிலுக்கு போய் நீங்கள் 11 இலை வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த இலையை இந்த கயிறில் கட்டணும். உங்களை அளந்து வச்சுருக்கீங்க பாருங்கள் கருப்பு கயிறால், அந்த கயிறில் 11 இலை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க இல்லையா, எருக்க இலை, அந்த இலையை கட்டணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஆஞ்சநேயருக்கு மேலே நம்ம செந்தூர் அந்த ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் தடவி வச்சுருப்பாங்க பாருங்கள் பாதத்தில், அதை வந்து உங்களுடைய மோதிர விரலால் எடுத்து ராம் அப்படின்னு எழுதுங்க. அந்த 11 இலையிலையும் எழுதும்போது உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை எழுதிக்கோங்க. கடன் பிரச்சனை தீரணும், குழந்தை பாக்கியம் வேண்டும், தொழில் வளர்ச்சி ஏற்படணும், வருமானம் அதிகரிக்க வேண்டும், பணம் வரவு அதிகரிக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், இது போல் உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ ஒரு பிரார்த்தனை மனசில் வந்து சொல்லி அந்த ராம் அப்படின்னு எழுதி நீங்கள் உங்களை அளந்து வச்சுருக்கீங்க பாருங்கள் கருப்பு கயிறு, அதில் வந்து இந்த 11 இலையுமே கட்டி ஹனுமனுடைய கழுத்தில் போட்டுடுங்க, ஆஞ்சநேயர் கழுத்தில் போட்டுடுங்க. இப்படி போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு எருக்க இலை கிடைக்காத பட்சத்தில் அரச இலை கிடைச்சாலுமே அரச இலையிலுமே 11 இலையில் ராம் அப்படின்னு எழுதி அதை வந்து ஆஞ்சநேயர் கழுத்தில் மாலையாக போட்டுடுங்க. ஒரு வெற்றிலை எடுத்துகிட்டு போயிருக்கீங்க பாருங்கள், அந்த வெற்றிலையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த சிந்தூர் இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அந்த ஆரஞ்சு கலர் அவர் பாதத்தில் இருக்கும் பாருங்கள் குங்குமம், அதை எடுத்து 108ன்னு அந்த வெத்தலையில் எழுதி அவருடைய பாதத்தில் வச்சுடுங்க. பாதத்தில் வச்சுட்டு 3 கற்பூரம், பச்சை கற்பூரம் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதை வந்து அவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் அவர் பாதத்தில் வச்சுருக்கீங்க பாருங்கள் 108 அப்படின்னு எழுதி ஒரு வெற்றிலையில் வச்சுருக்கீங்க பாருங்கள், அந்த வெற்றிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பணம் காசு வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து கல்லாப்பெட்டியில் தொழில் செய்கிற இடத்துலையும் வைக்கும்போது தொழில் வளர்ச்சி ஏற்படும், வருமானம் பெருகும். இதே போல் 5 செவ்வாய்க்கிழமை நீங்கள் இந்த வழிபாடு பண்ணும்போது கோடி கடன் பிரச்சனை இருந்தாலும் இருந்த இடம் தெரியாமல் போகும், பணவரவை அதிகரிக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்ததெல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும், தடைப்பட்ட அனைத்தும் தடை நீங்கி சுபிக்ஷமாக இருக்கும். இந்த ஒரு வழிபாடை பண்ணுங்க. வீட்டுக்கு வரும்போது ஆஞ்சநேயர் பாதத்தில் இருக்கிற குங்குமத்தை வந்து கொஞ்சம் கையில் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சிகப்பு துணியில் அந்த குங்குமத்தை வந்து பன்னீர் இல்லைன்னா தண்ணீரில் குழைச்சி அந்த ஒரு சின்னதாக ஒரு சிகப்பு துணியில் 7 அப்படின்ற நம்பரை எழுதிக்கோங்க. அப்படி எழுதிட்டு அந்த துணியை வந்து மகாலட்சுமி தாயாரோடைய பாதத்தில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த துணியை எடுத்து உங்களுடைய பணம் காசு வைக்கிற இடத்துல வைக்கலாம், இல்லைன்னா பர்ஸில் வைக்கலாம். மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அந்த துணியை ஏதாவது ஒரு தெய்வ விஷயத்துக்கு கீழே மண்ணுக்கு அடியில் போட்டு மூடிட்டு வந்துடுங்க. இப்படி செய்வதன் மூலமாக எதிர்பாராத பணவரவு ஏற்படுங்க. இதையும் ஒரு 5 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. இதை கோவிலில் செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, செய்ய முடியாத பட்சத்தில் வீட்டில் இதை நீங்கள் செய்யலாம். அந்த 11 இலையும் மறுநாள் ஏதாவது மரத்துக்கு அடியில் போட்டலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும், நல்லதே நடக்கும். நன்றி.